வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுக்கான கேள்வி எங்கிறதுனா கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த physics சாப்டர்ல இருந்தா a person of height 1.6 meter is walking away from a lamp post of height 4 meter along a straight path on the flat ground. Then the lamp post and the person are always perpendicular to the ground. If the speed of the person is 60 centimeter per second, then the speed of the tip of the person's shadow on the ground with respect to the person is dash centimeter per second. இந்த கொஸ்டின் வந்து JEE Advanced 2023 எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்து நான் இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏசிங்கிறது வந்து லேம்ப் போஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் டிஇ அப்படிங்கிற இந்த லைன் வந்து ஹைட் ஆஃப் த பாய் 1.6 மீட்டர் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து 4 மீட்டர் கரெக்டா. இப்போ ஏபி அப்படிங்கிறது வந்து இந்த லேம்ப் போஸ்ட்ல இருந்து அந்த பாயோட டிப் ஆஃப் த ஷேடோவோட டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுது which is equal to y and AD அப்படிங்கிறது வந்து என்னன்னா it is the distance from the lamp post to the y. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா சிமிலாரிட்டி ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். நம்ம நல்லா அந்த டயக்ராம் ஒத்து கவனிச்சோம் அப்படின்னா ஆங்கிள் பி அப்படிங்கிறது வந்து ட்ரையாங்கிள் EDBக்கும் ட்ரையாங்கிள் ACBக்கும் சிமிலரா இருக்குது. ஓகேவா. ஒரு ஆங்கிள் நமக்கு சிமிலரா இருக்குது. அடுத்தது ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் கம்பேர் பண்ணோம்னா which is equal to 90 degree. So by WA similarity நான் வந்து triangle ABC is similar to triangle EDB அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ நான் இப்போ இந்த சைடு எடுக்கிறேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிளோட இந்த சைடு தான் எடுக்கணும். ஸோ தட் AC by DE is equal to AB by ED which is the equation 1. நான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டேன். ஓகேவா. ஸோ நமக்கு ஏசியோட வேல்யூ தெரியும் which is 4 மீட்டர் அண்ட் டியோட வேல்யூ தெரியும் which is 1.6 மீட்டர் அண்ட் ஏபி உடைய வேல்யூ தெரியும் நமக்கு y அண்ட் டிபி உடைய வேல்யூ தெரியும் நமக்கு வந்து y minus x அப்படின்ட்டு. ஓகேவா. லெட்ஸ் டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். So that we will be getting 4y minus 4x is equal to 1.6 into y. நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஃபைனலா நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.4 into y is equal to 4x அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். நமக்கு வந்து dx by dt equal to 60 cm per second அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நான் இதை எப்படி எழுதுனேன் அப்படின்னா இந்த டயக்ராம் கவனிச்சிங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ x அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போல் டு த மேன். கரெக்டா. போலுக்கும் மேனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணோம் அப்படின்னா இந்த மேனோட வெலாசிட்டி நமக்கு கிடைச்சிடும். ஸோ நமக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த பர்சன் இஸ் 60 cm per second. ஸோ அதனால நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா dx by dt is equal to 60 cm per second. அதை தான் நான் கீழே எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ நமக்கு வெலாசிட்டி ஆஃப் த டிப் ஆஃப் த ஷேடோ வேணும். அதை நாம பண்றதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு நாம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறோம். என்னது அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி. கரெக்டா. So 2.4 into dy by dt is equal to 4 into dx by dt. ஓகேவா. So dy by dt is equal to 2.4 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 4 divided by 2.4 into dx by dt ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 60 cm per second அப்படின்ட்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு dy by dt ஓட வேல்யூ வந்து 100 cm per second அப்படின்னு கிடைக்கும். Now dy by dt is equal to velocity of the boy plus velocity of its shadow tip. நான் ஏன் இந்த மாதிரி ஈக்குவேஷன் இப்படி எழுதிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் நம்ம உத்து கவனிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். y அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து எது வரைக்கும்னா it is the distance from the bottom of the pole to the tip of the shadow. கரெக்டா. இங்க வந்து ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் த பாயும் கிடைக்கும் அண்ட் தென் வெலாசிட்டி ஆஃப் த டிப் ஆஃப் த ஷேடோவும் கிடைக்கும். நமக்கு வந்து இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு, dx by dt ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அண்ட் dy by dt ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நமக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் தி டிப் ஆஃப் த ஷேடோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ dy by dt is equal to velocity of the boy plus velocity of his shadow tip. நான் இப்போ இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ தட் velocity of the tip of the shadow வந்து 100 minus 60. dy by dt ஓட வேல்யூ வந்து 100 and dx by dt ஓட வேல்யூ வந்து 60. 100 minus 60 equal to 40 cm per second and இதுதான் ஃபைனல் ஆன்சர். So velocity of the tip of the shadow is equal to 40 cm per second. 40 cm per second இதுதான் கரெக்ட் ஆன்சர். Thank you.